ஸோ வெல்கம் பேக். ஒண்டர்ஃபுல் டே இன் கொடைக்கானல். இன்றைக்கி என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபஸ்ட்டு பூம்பாறை போகிறோம். அங்கேருந்து அப்படியே மன்னவனூர். பைக்கு காலையில் பக்காவை தொடச்சி எல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன். டேங்க் பேக் மட்டும் செட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட போனோம். ஹோட்டல் இம்ரான் அப்படின்ற ஹோட்டல் நல்லா இருந்தது. அங்கே ஜீரக சம்பா பிரியாணி கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு கோல்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எப்பவுமே வண்டியை காலைல வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு 30 to 40 seconds வந்து அது ஒரு ஹோல்டில் வைங்க. ஸ்டார்ட் பண்ண ஒன்று ரேஸ் பண்ணாதீங்க. அது இந்த வண்டின்னு இல்லை, ஈவன் ஆக்டிவாக கூட. ஸோ இப்போ இங்கே தான் போக போகிறோம். நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கலாம். வைஃபை ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா கோல்ட் ஸ்டார்ட் பண்ணால் வண்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆயிலெலாம் கீழே போயிருக்கும். ஸோ நம்ம கிளைமேட் வேறு சில்லுன்னு இருக்கா. ஈவன் சென்னை கூட பரவாயில்ல. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படி கூலாக இருக்கும். ஸோ ஸ்டார்ட் ரேஸ் பண்ணால் எப்படி சம் சிம்டம்ஸ் காட்டும். அதனால் சென்னையிலுமே அப்படி தான். ஸோ ஆக்டிவாக இருந்தாலும் சரி, எந்த வண்டியும் சரி, காலை ஸ்டார்ட் பண்ணி 30 seconds வந்து ஹோல்டில் வச்சிங்க. ஹோட்டல் நியூ இம்ரான். ஸோ இங்கே தான் போக போகிறோம். 9 minutes காட்டுது. ஸ்டார்ட் பண்ணிடலாம். போய் நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட்டு நேராக வந்து அப்படியே பூம்பாறை. ஸோ ஆல் பேக்ட். லெட்ஸ் ஸ்டார்ட். க்ளவுஸ் உள்ளே இருக்குது. சாப்பிட்ட அப்புறம் க்ளவுஸ் நான் போட்டுக்கிறேன். ஆங்கிள் கரெக்டாக இருக்கா? ஓகே. ஆங்கிள் வைக்கிறது ஒரு பெரிய இதாக இருக்குது. ஸ்டாண்ட் எடுத்துட்டானா? சைட் ஸ்டாண்டோட சென்சார் வேறு போயிடுச்சிங்க. ஸோ வந்து வண்டியை வந்து ஃபஸ்ட் கீர் போட்டோன்னே ஸ்டாண்ட் வந்து ஆட்டோமேட்டிக் ஆஃப் ஆகும். அது வந்து சென்சார் போயிடுச்சு. ஸோ சைட் ஸ்டாண்டை மாற்றணும் அப்படின்றோம். பேக்கில் தான் இருக்கியா? இங்கே ஏறு தேடிட்டுருக்கு. ஸோ அது சென்சாரை பார்க்கணும் போயிட்டு. நான் அது சென்சார் கேட்டதுக்கு தான் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாண்டே மாற்றணும்னா, ஸ்டாண்டே மாற்றணும் அப்படின்னா பட்ஜெட் எகிரிடும். ஸோ பேச்சு ஓட்டுவோம். கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரம்லாம் கிடையாது. நார்மலாக இன்னும் சீசன் ஆரம்பிக்கல. ஸோ வருஷம் பிறந்த 3ஆம் மாதத்தில் வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் அந்த கிளைமேட்லாம் மாறும். இன்னும் ஜூன் ஜூலைலாம் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் எப்பவுமே கொடைக்கானல் வந்து ஒரு தனி வைப் தான். சிறப்பாக இருக்கும். எப்போ வந்தாலுமே பக்காவாக இருக்கும். ஸோ இங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம். ஸோ நான் சொல்லியிருந்தேன்ல, இது 2017 வந்தோம். இங்கே தங்கியிருந்தோம். இங்கே தான் சாப்பிட்டோம். இம்ரான் ஹோட்டல் நல்லா இருந்தது. ஸோ போய் அப்படி சாப்பிட்டு நிறைய இங்கேருந்து பூம்பாறை கிளம்ப வேண்டி தான். ஸோ சாப்பிட்டாச்சு. இங்கே கிளம்புறோம். மேப்பும் போட்டாச்சு. கிட்டத்தட்ட வந்து 56 நிமிஷம் காட்டுது. 20 கிலோமீட்டர் ரைடை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். அதே மாதிரி கொடைக்கானல் சிட்டிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரோட்லாம் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டாக இருக்குங்க. ஏன் ஸ்டெப் எடுக்காமல் இருக்கான்னு தெரியல. ஏன்னா நிறைய டூரிஸ்ட்டு வந்துட்டு போகிற இடம் அது. ரோடு வந்து இங்கெல்லாம் ஓகே. ஆனால் இந்த பாருங்கள் சென்டரில் இந்த பாரு திடீர்னு பார்த்தா ஒரு பேட்ச் மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் இது பண்ணணும். ஒரு ஸ்டெப் எடுத்து பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேணாண்ணா. ஸோ ஹில்ஸில் ஓட்டும் போதெல்லாம் இண்டிகேட்டர்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி ஓட்டுங்க. ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். பெரிய பெரிய வண்டிக்கெலாம் வந்து இடம் விட்டு ஓட்டுங்க. கொடைக்கானல் லேக் அப்சல்யூட்லி குட். இப்போ கொடைக்கானலில் ஒரு தனி வைப்பு தான். எப்போ வந்தாலுமே சரி. திருப்பியும் வருவேன். இப்போ திருப்பியும் செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் மந்தில் போல் வந்துட்டு ஒரு ரைடு வரணும்.
நேற்று அனிஃபாவில் சாப்பிட்டோம். அது அனிஃபா தெரியுதா, அந்தளவுக்குலாம் ஒன்றும் டேஸ்ட் நல்லா இல்லை. கிரில் சிக்கன்லாம் ஒரு மாதிரி நல்லாவே இல்லை. ரேட்டும் அதிகம், 300 ரூபா இது கிரில் சிக்கன். ஃபஸ்ட் ஆகிடுச்சு. ஆனால் வந்து நைட்டு ஒரு ஹோட்டல் சாப்பிட்டோம், பெஸ்ட் அப்படின்னு ஹோட்டலு. நைட் நான் உங்களுக்கு அந்த ஹோட்டலில் காட்டுறேன். அங்கே தரமாக இருந்தது. ரொம்ப லோக்கல் ஃபாஸ்ட் ஃபுட் தான், பட் சூப்பராக இருந்தது. அழகே அழகுதாங்க, தண்ணி, மலை மேலே வீடு, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. பார்ப்போம், ஃப்யூச்சரில் பிளான் இருந்தால் ஒரு இடத்த வாங்கி போட்டு சின்னதாக ஒரு வீடு மாதிரி கட்டிட்டு அழகாக சில் பண்ணுறதுக்கு வர மாதிரி பிளான் போட்டு வச்சுருக்கேன். நிறைய பிளான் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒர்க் அவுட் போயிட்டுருக்கு. கூடி சீக்கிரம் நடக்கும். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி கிளைமேட் வந்து கொஞ்சம் வெயில் தாங்க. ஏன்னா வந்து இது கரெக்டான சீசன் கிடையாது. பட் இருந்தாலுமே வந்து அந்த கூலிங் இருக்குது தான். நான் சொன்னேன்ல, ரோடெலாம் பார்த்தீங்களாங்க பாருங்கள், எவ்வளோ மட்டமாக இருக்குது. இதெல்லாம் ஸ்டெப் எடுத்து பண்ணணும். என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. நிறைய ஆட்கள் வந்து போகிற இடம் அது, நிறைய டூரிஸ்ட் வந்து போகிற இடம். ரோடெலாம் பார்த்தாங்கன்னா ஒரு பேடாக நினைப்பாங்க. ஸோ அந்த ஒரு இடம் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. அதுக்கான ஸ்டெப்பு வந்து இவங்க கவர்மெண்ட் எடுத்தாக்கணும். ஸோ ஹெடிங் டு பூம்பாறை. அங்கே கொஞ்சம் பிஸி டிராஃபிக்காக இருந்தது, ஏன்னா அது ஜங்ஷனில். ஸோ அங்கே நிறைய ஹோட்டல்ஸ்லாம் கூட இருக்கும். உங்களுக்கு வேண்ட ஃபுட்டு இங்கே எல்லாமே கிடைக்கும். ஸோ லோக்கல் ஃபுட்லேருந்து ரெஸ்டாரண்ட் எல்லாமே அங்கே இருக்குது. பட் கரெக்டான ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடுங்க. ஒரு சில ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டு நல்லா இல்லை. நேற்று நான் சொன்ன மாதிரி அனிஃபாவில் சாப்பிட்டேன். அனிஃபாவில் அந்த அளவுக்கு எனக்கு டேஸ்ட் பிடிக்கல. பிரியாணி டேஸ்ட் ஓகே, பட் கிரில் சிக்கன்லாம் சொதப்பிட்டாங்க, நல்லா இல்லை. மாதிரி போண்டா கோழி, பெரிய கோழியாக இருந்தது. அது மாதிரி லைட்டாக இதாக இருந்தது. அவங்ககிட்ட சொல்லிட்டேன், கிரில் சிக்கன் சரியில்லைங்க அப்படின்ட்டு. சரி சார், நான் பார்த்து மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் காசு மட்டும் மைனஸ் பண்ண மாட்றாங்க. ஏன்னா சிக்கனும் சாப்பிடல, லெக் பீஸும் இன்னொரு பீஸும் வச்சாச்சு. அப்படியே செஸ்ட் பீஸில் பாதியும் லெக் பீஸும் வச்சிட்டேன். சாப்பிட முடியல. சரி, ஓகே, ரைட், சொல்லியாச்சு, பார்த்துப்பாங்க ஒன்று. ரோடு பார்த்தீங்களா எவ்வளோ மட்டமாக இருக்குது. அதாவது ஒரு இடத்துக்கு வந்து சீக்கிரம் போகணுன்னு நினச்சா நம்மளால் முடியாது போல், ஏன்னா இந்த ரோடுனால தான். ஸோ ரோடு மட்டும் ப்ராப்பராக இருந்ததுன்னா நம்ம இந்த ட்ராவலிங் டைம் கொஞ்சம் நம்ம மிச்சமாகும். ஆனால் அது கண்டிப்பாக ஸ்டெப்பு எடுத்தே ஆகணும். இவ்வளோ மட்டமாக இருக்கக்கூடாது ரோடு. எதுக்கோ செலவு பண்ணுறாங்க. இதெல்லாம் எடுத்து செலவு பண்ணால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பூம்பாறை அப்படின்றது பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான வில்லேஜ். கொடைக்கானல் எல்லாருக்கும் தெரியும், மோஸ்ட்டாக நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ நான் ஆக்சுவலாக பூம்பாறைக்கு வந்து ரொம்ப வருஷம் முன்னாடி வந்தேன். நான் சொல்கிறது 2012 ஒரு 11 நினைக்கிறேன். நான் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தேன். அப்போ நாங்கள் காரில் வந்தோம். ஸோ காரில் வந்தது வந்து ஒரு தனி வைப்பு. பட் இருந்தாலும் பைக்கில் வர்றது டோட்டலி தனி வைப்பு. ஸோ பைக்கர்ஸுக்கு தான் தெரியும். ஸோ பைக் ஓட்டிகிட்டு ஹில்ஸில் ஓட்டிகிட்டு போகிறதுக்கு அது எவ்வளோ ஒரு ஃபீல் கொடுக்கும், என்ன மாதிரியான அது ஒரு தனியான வைப்பு அது. ஸோ இப்போ நம்மளோட ஹிமாலயனில் ஹெடிங் டு பூம்பாறை. ஐ எம் வெரி ஹாப்பி. ஸோ போகும்போது நிறைய வியூ பாயிண்ட்லாம் இருக்கும் உங்களுக்கு. அப்படியே போகும்போது அப்படியே நீங்கள் அப்படியே அப்படியே பார்த்துட்டே போகலாம். ஸோ இது பக்கம் போனால் அப்பர் லேக் வியூ பாயிண்ட் ஒன்று இருக்கும். நான் வரும்போது அப்படி போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் கார்டன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். டிக்கெட்ஸ்லாம் கொஞ்சம் கம்மி தான் ரேட்டு. ஆனால் சீசன் டெவலப் போனால் சூப்பராக இருக்கும். இப்போ போனால் எதுவும் இருக்காது. ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பைக் ரைட் அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீமாக இருக்கும். ஸோ ட்ரீம் வைக்கிறது முக்கியம் இல்லை, நம்ம பைக் ரைட் பண்ணாலுமே வந்து கரெக்டாக வந்து நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி சில ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது, அதெல்லாம் கரெக்டாக கடைப்பிடிக்கணும். பூம்பாறை 18 கிலோமீட்டர்ஸ், பூண்டி 37 கிலோமீட்டர்ஸ். இப்போ கிளைமேட் செம சில்லுன்னு இருக்குங்க. அப்படியே
ஆக்சுவலாக க்ளவுலாம் போடல, சரி கிளைமேட் என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஆக்சுவலாக போடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா வந்து கையில் அப்படியே ட்ரை ஆகுது. சரி ஒரு 5 மினிட்ஸில் போட்டுக்கலாம், பிளேட்டை கையில் சில் ஆகிட்டு. அல்டிமேட் ரோட். ஸோ பைக் ரைடை ஒரு தனி ஜாலி தாங்க அது. அது வந்து அதுக்கான கிரேஸ் எப்பவுமே குறையாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டில் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி ஏன் வந்து சிட்டி உள்ளே ஏன் போடல? இதுவும் சென்ட்ரலில் சில இடத்துல பார்த்து இந்த மாதிரிலாம் இருக்கும். அது பாருங்க, ஒரு ப்ராப்பராக ஒரு இருந்ததுன்னா வண்டி ஓட்டுறது நல்லாயிருக்கும். வண்டியோட எப்படி சொல்கிறது, வண்டியோட தரம்லாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் குறையாது. இப்படி இதில் டெய்லியும் போயிட்டு வந்தால் வண்டி சஸ்பென்ஷன்லாம் பிடிங்கும் போல். நேச்சர் காலிங். இந்த கேங் வந்துச்சு பார்த்தீங்களா ஹெல்மெட் இல்லாமல், அதெல்லாம் வந்து ரொம்ப ரிஸ்க்கு. ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஹெல்மெட் மஸ்ட்டு. நீங்கள் சூட்டு போகிறீங்களோ சூட் போட்டு தான் ஆக்சுவலாக ஓட்டணும். பட்டு அதுவும் ஹெல்மெட் கூட போடாமல் ஓட்டுறது வந்து மிகப்பெரிய ஒரு மோசமான செயல். ஸோ அந்த மிரர்லாம் பார்த்துங்க. ஸோ இங்கெல்லாம் எடுக்கும் போதெல்லாம் அந்த மிரர்லாம் வந்து வண்டி வருதான்றது உங்களுக்கு க்ளீனாக தெரியும். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக ஓட்டுங்க. ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் வந்துச்சுன்னா வழி விடுங்க, கார்னரில் முந்தாதீங்க. ஆக்சுவலாக காரில் வர்றது சூப்பராக இருக்கும், பட் கார் தனி வைப்பு, பட் பைக் வந்து டோட்டலி தனி வைப்பு. அது ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஸோ ஓட்டுறவங்க தான் தெரியும். ஸோ பைக் ஓட்டுறவங்க தான் தெரியும் அதோடய ஃபீல் என்ன அப்படின்றது. வண்டி ஓட்டிட்டு வர எல்லாருமே கிறுக்குத்தனமாக வராங்க, சர்புருன்னு திரும்புகிறாங்க. நேச்சர் எப்பவுமே செம்ம அழகு தான். ஆனால் அந்த அழகை வந்து நம்ம தூரமான ரசிக்கிறதே வந்து ரொம்ப நல்லது. எந்த அளவுக்கு அழகு இருக்கோ அந்த அளவுக்கு ஆபத்தும் இருக்கும். ஸோ கேர்ஃபுல்லாக இருக்கணும். எல்லாம் அப்படியே கூலிங்காக இருக்குது. எனக்கு க்ளவுலாம் மாட்டியாச்சு. இப்போவே எப்படி கூலிங் இருக்குது அப்படின்னா அக்டோபர் நவம்பர்லாம் வந்தால் வேறு மாதிரி இருக்கும். கொடைக்கானல் வைல்ட் லைஃப் சென்ச்சுரி. நேற்று அப்படி தான் கவர்மெண்ட் வண்டி வந்து ஏதோ கவர்மெண்ட் இதுவும் போல் அவங்க ஏதோ சைட் சீங் வந்துருந்தாங்க. அடித்து அடித்து நவுத்துறாங்கிற மாதிரி பான்னு ஆறு அடித்தா மட்டும் எப்படி நவர முடியும்? வண்டி ஃப்ரண்ட்டில் போனால் தானே போக முடியும். ஆக்சுவலாக டூரிஸ்டோட வெஹிக்கிள்ஸ் வந்து ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஓகே, மேனேஜபிள் தான். பட் வண்டி இருக்குது, ஸோ வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. ஸோ இந்த இடம் பாருங்களேன், செம்மையாக இருக்குது. மாதிரி அப்படியே சுற்றி மரங்கள்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இப்போ இது மாதிரி மரம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் ஃபாரஸ்ட்டு இது. இப்போ இதெல்லாம் மரம் போல். ஸோ இது வந்து ஊர் ஜனங்கள்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, அது அங்கே தான் இருக்கணும். அது ரூல்ஸ் அது. ஸோ அதனால் மரம் வந்து கீழே விழுந்து அப்படின்னா அதை உடச்சி அதை ஓரமாக போட்டுருவாங்க. அதை வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ உத்தரகாண்ட் நான் போகிறது வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து டெல்லிக்கு வந்து ட்ரெயினில் போனேன். ஸோ ட்ரெயின்லேருந்து அப்புறம் அங்கேருந்து திருப்பி ட்ரெயின் பிடிச்சி நேராக தேராதூன். ஸோ தேராதூனில் கொஞ்ச நேரம் ஃபன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நேராக அவுலி போயிட்டோம். ஸோ அவுலி சூப்பராக இருந்தது. நாங்கள் போன டைமில் ஸ்னோ கிடையாது. ஸோ ஸ்னோ இல்லாமல் மாதிரி ரொம்ப இதாகிட்டோம். ஆனால் அவுலிக்கு திருப்பி நான் பைக் ரைட் கண்டிப்பாக போவேன். அது வந்து டோட்டலாக இடமே சூப்பராக இருந்தது. இப்போ கொஞ்ச நேரத்தில் ஃபுல்லாக மண்ணாக கழிப்பிட்டு போயிட்டாங்க. அதுதான் அவுலி, இப்போ ஜோஷிமத், அவுலி, உத்தரகாண்ட், கேதார்நாத்
இதெல்லாம் சூப்பர் சூப்பர் ஸ்பாட்டு. ஸோ அங்கெல்லாம் கண்டிப்பாக பைக் எடுத்துகிட்டு போய் ஆகணும். அது வேறு மாதிரி ஒரு வைப்பு கொடுக்கும். கூடி சீக்கிரம் அங்கேயும் நம்ம போகிறோம். சூப்பராக இருக்குது இடமே. இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நீங்கள் ரேஷ் டிரைவெலாம் போகாதீங்க. சும்மா ஜாலியாக அழகாக ஸ்லோவானா ஓரளவுக்கு ஒரு 40 to 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் அப்படி ஜாலியாக மெயின்டைன் பண்ணி வச்சிங்களேன், மாதிரி அது நல்லாயிருக்கும். பூம்பாறை 9 கிலோமீட்டர்ஸ், கூக்கல் 22, மன்னமனூர் 22. பூம்பாறையிலேருந்து மன்னமனூர் வந்து ஒரு 12 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் ரைடு, அதுவும் ஹில்ஸில். ஸோ அப்சல்யூட்லி சூப்பர். ஸோ இங்கே ஒரு வியூ பாயிண்ட் வரும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். செம்மையாக இருக்குல்ல. வில்லேஜ் கிட்ட என்ட்ரு ஆயாச்சு. ஒரு 4 கிலோமீட்டர். ஆனால் போர்டில் 5 போட்டிருக்கு, மேப்பில் 3.6 காட்டுது. ஆனால் பூம்பாறை வந்து ஒரு அழகான வில்லேஜுங்க. ஸோ அங்கே விவசாயம் மட்டும்தாங்க. அதே மாதிரி தான் மன்னமனூரும். இங்கே இந்த பூண்டு ரொம்ப ஃபேமஸ் அப்படிம்பாங்க பூம்பாறையில். பூம்பாறை முருகன் டெம்பிள், மன்னமனூர் எக்கோ பார்க். இந்த பூம்பாறை முருகன் டெம்பிள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 3000 இயர்ஸ்க்கு மேலே பழமையான ஒரு டெம்பிள். எப்படி வரோம் பார்த்தீங்களா, அவசரம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான கோயிலுங்க. ஸோ கிட்டத்தட்ட 3000 வருஷத்துக்கு மேலே பழையமான ஒரு கோயில். நல்லாயிருக்கும். குழந்தை வடிவர் முருகர். நல்லா இருக்கு. இன்னும் கூட பார்க்க முடியாது போல். இதுதா அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ வில்லேஜ்குள்ளே அப்படி போயிட்டுருக்கோம். அப்படி இல்லை மழை பெஞ்சு கிளைமேட் கொஞ்சம் மிஸ்டாக வந்து வச்சிங்களேன், இடமே பார்க்க வேறு லெவல். இப்போ இந்த மாதிரி குதிரைனா இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஒரு குதிரை 30 ரூபா 40 ரூபா கிட்ட வரும். 30-40 ரூபா, 30,000 40,000. அதெல்லாம் வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு இங்கே வீடு கட்டுறாங்கள்ல, அதுக்கான அந்த ஜெல்லிலாம் ஏற்றிட்டு போகிறதுக்காக அந்த குதிரை யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி சாப்பாடும் போட்டு குஸ்தியாக வச்சுப்பாங்க. அப்படி தான் வந்தோம் உள்ள. பைக் பார்க்கிங் பண்ணிவிட்டு போய் முருகரை பார்த்துட்டு வருவோம். இப்படி ஏற்ற வண்டி தான். குழந்தை வேலப்பர் கோயில், திருக்கோயில். கிட்டத்தட்ட 3000 வருஷம் பழமையான ஒரு கோயில். எனக்கு தெரிஞ்சு 2012 ஏதோ வந்தது. அது அவங்க ட்ரிப் வந்து சொல்லி இப்போ இந்த ஃப்ரெண்டோட அப்போ வந்தது. அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன். ஒர்க்லாம் போயிட்டுருக்கு. சரி, நான் போய் முருகரை பார்த்துட்டு நம்ம திரும்பி கண்டினியூ பண்ணுவோம். வெளியே அர்ச்சனை இருக்கும். அர்ச்சனை 100 ரூபா. அந்த மாலை தனி 100 ரூபா வாங்கிக்கலாம். நான் ஒரு அர்ச்சனை வாங்கியிருக்கேன். நான் பண்ணிட்டு கொஞ்சம் ரொம்ப பனி இல்லை, மீடியம் பனி. நான் கண்டினியூ பண்ணுறேன்.